தரங்கம்பாடி அருகே பொறையாறு செயின்ட் ஜார்ஜ் புனித சத்யா கப்பர் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு தேர்பவனி மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் சீர்வரிசை தென்னங்கன்றுகள் எடுத்தும் சுவாமியை பல்லக்கில் ஊர்வலமாக சுமந்து சென்றும் வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாறு ராஜம்பால் தெருவில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் புனித சந்தியா கப்பர் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு தேர்பவனி மற்றும் கொடியேற்று விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கார குதிரை, ஒட்டகம், செண்டை மேளம் முழங்க ஆலயத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் சீர்வரிசை தென்னங்கன்றுகள் எடுத்தும் சுவாமியை பல்லக்கில் ஊர்வலமாக பெண்கள் தோளில் சுமந்து கொண்டும் கொடி ஊர்வலம் புறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சந்தனக்குடம் குதிரை வண்டியில் கொடி ஊர்வலம் சென்றது. அதனைத் தொடர்ந்து மிக்கல் ஆண்டவர், தேவமாதா குழந்தை இயேசு, செயின்ட் ஜார்ஜ் புனித சந்தியா கப்பர் ஆகிய சுருவங்கள் தனித்தனியாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வைக்கப்பட்டு பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு விமர்சையாக ஊர்வலம் புறப்பட்டது. ராஜம்பால் தெரு, மெய்தீன் மரைக்காயர் தெரு, வேப்பமரத் தெரு, காளியம்மன் கோவில் தெரு, பார்வதியம்மன் கோவில் தெரு வழியாக ஊர்வலம் சென்று ஆலயத்தை அடைந்தது. பின்னர் ஆலயத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.